துலாம். துலாராசி அன்பர்களே, எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மற்றவர்களால் மறைமுகத் தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். வீட்டில் வேலை செய்யும்போது விசேஷ அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் ஏதாவது பொருட்களை கவனக்குறைவாக கையாண்டால் அது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தனிமையாகவும் தாழ்வு மனதோடும் இருந்த அவர்கள் தங்கள் மதிப்பை உணரட்டும். ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை எளிமையாக்காவிட்டால் வேறு எதற்காக வாழ்கிறோம்? உங்களுடன் இருப்பதே உலகில் அர்த்தமுள்ளதாக காதலருக்கு தோன்றும். உங்கள் மன உறுதியால் இன்று ஆபீஸில் உங்களது நாள் நல்ல முறையில் கழியும். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையை செய்தால் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இலவச நேரத்தில் பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்தியையும் கேட்பதன் மூலமும் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். இன்று உங்கள் திருமண வாழ்வு இனிமையாக, குதூகலமாக மற்றும் வரமாக அமையும். சித்திரை 3-4 விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். செயல்களில் குழப்பம் ஏற்படும். சுவாதி, வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். விசாகம் 1-2-3 வியாபார போட்டியாளரால் நெருக்கடிக்கு ஆளாவீர். அமைதி காப்பது நன்மையாகும்.